பசங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எலுமிச்சை சாதமும், உருளைக்கிழங்கு வறுவல். எங்களுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை பொரியல், அவிச்ச முட்டை மசாலாவும் வறுத்து சாப்பிட்டாச்சு. கொல்லியில ஒரு சில வாழைக்கொலை பிஞ்சாவே நெறையா கீழே விழுந்து, அதுவும் பழுத்து ரொம்ப கருகுன நிலைக்கு போயிடுச்சு. வேஸ்ட்டாக்க மனசு இல்லையே, அதை வந்து ஒரு பழக்கரைசல் மாரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி டப்பா தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி கடையில் போயாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரோட்டு கடையில் தேடி பார்த்தாங்க. ஆன விலை குதிரை விலை சொல்கிறாங்க. போய் கேட்டோம்னா 300 400 சொன்னாங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதா நம்ம பட்ஜெட்டுக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டி ஷாப்புக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு இந்த ஒரு டப்பா வாங்குறதுக்கு தான் உள்ள போனேன். ஒரு டப்பா வாங்க போன கடைக்கு இத்தனை பொருளையும் தேடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம என்னைக்காவது கடவுள்ல போய் ஒரே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கோமா? அது சரித்திரமே கிடையாது. நான் மட்டும்தான் இந்த மாதிரியா இல்லை என்ன போல நீங்களுமான கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பொருள் வாங்க அனுப்பிச்சாரு எங்க வீட்டுக்காரர். ஆனால் போயிட்டு ஒரு கூட நிறைய எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கூடவே நம்ம ஜாக்கிக்கும் ஒரு பெல்ட் கையோட வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொட்டினேன். எங்க வீட்டுக்காரே கேட்டார், இந்த ஒரு பாக்ஸ் வாங்குறேன் தானே போனேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அப்படியே கூட கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் இல்லை, அதையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த டப்பாவுக்காக இவ்வளோ தூரமும் வந்துருச்சு. சரி வாங்க இப்போ பழக்கரசல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து 148 ரூபாய் தான். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. முதல் லேயராக இந்த பாக்ஸுக்குள்ளே பழுத்த இந்த வாழைப்பழத்தெல்லாம் தனித்தனியாக பிச்சு ஃபர்ஸ்ட் லேயராக போட்டுக்கணும். அதுக்கு மேலே நாட்டு சக்கரை ஒரு லேயர் போட்டுக்கணும். இதே மாதிரி ஒரு லேயர் வாழைப்பழம், ஒரு லேயர் வந்து நாட்டு சக்கரை, இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து இதை குலுக்கி எடுத்துக்கணும். உங்ககிட்ட பழுத்த வாழைப்பழம் சாப்பிட முடியாத நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வாழைப்பழம் தான் கிடையாது, ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. கடைசி லேயராக நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஒரு குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து பழக்கரைசல் ரெடி. ஆனால் இது அப்படியே ஒன்றே யூஸ் பண்ண முடியாது. அப்படியே மூடி போட்டு நல்லா டைட்டாக ஒரு 10 நாளைக்கு அப்படியே வச்சுக்கணும். இடையில இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். 10 நாள் கழிச்சு பார்த்தோன்னா ஆரோக்கியமான ஆர்கானிக்கான ஒரு சூப்பரான பழக்கரைசல் ரெடி. இதை செடிங்களுக்கு வந்து தெளிக்கும் போது அவ்வளோ ஊட்டமாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.